அதாவது கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும்போது இந்தியாவில் குழந்தை பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம் என இரண்டுமே குறைந்து வருகிறது. அதாவது பிறப்பு விகிதம் குறைந்திருக்கிறது, அதே போன்று இறப்பு விகிதம் குறைந்திருக்கிறது. அதுக்கு காரணம் மருத்துவ வசதிகள் அதிகமாக இருக்கின்றன. அதன் அடிப்படையில் இது நடந்து கொண்டிருக்கிறது. குழந்தைகள் பெற்றுக் கொள்வதை பலர் குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள், தள்ளி போடுகிறார்கள். தற்போது முன்பு போன்று 20 வயதிலே திருமணம் முடிந்து குழந்தைகள் பிறப்பதில்லை. 28, 30 என திருமண வயதும் அதிகரித்துக் கொண்டிருப்பதால் அது இரண்டுமே குறைந்திருக்கிறது. உலக பிறப்பு எண்ணிக்கையில் பார்த்திருந்தால் 5இல் 1 பங்கு, உலகத்தில் 5 குழந்தைகள் பிறக்க இந்த நொடியில் என்றால் அதில் ஒரு குழந்தை இந்தியாவை சேர்ந்ததாக இருக்கிறது. அடுத்த வரைகளை பார்க்கலாம். அதாவது கடந்த ஆண்டில் தினந்தோறும் இந்தியாவில் பிறப்பு 67,385, இறப்பு 26,800. உலக அளவில் தற்போது எடுத்துக்கொண்டால் ஒரு மணிக்கு 15,000 குழந்தைகள் பிறக்கின்றார்கள். உலக அளவில் தற்போது ஒரு மணிக்கு 15,000 குழந்தைகள் பிறக்கிறார்கள் என்பது ஒரு ஆச்சரியத்தக்க, ஒரு குறிப்பிடத்தக்க நகர்வாக பார்க்கப்படுகிறது. அடுத்த வரைகளை பார்க்கலாம். இந்தியாவின் சராசரி வயது, இந்த மக்கள் தொகை உயர்ந்து கொண்டே வருவதால் தற்போது இந்தியாவின் சராசரி வயது என்பது 70 வயது தாண்டி இருக்கிறது. குறைந்தபட்சம் 70 வயது வரை ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள். 72 என்று தற்போது இருந்தாலும் இது கடந்த ஆண்டு யுனிசெஃப் கொடுத்த தகவலை வைத்து நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். யுனிசெஃப் என்பது உலக அளவில் ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு, ஐநா அமைப்பு. அந்த அமைப்பு கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் இதை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். மூத்தவர்கள் மட்டுமல்ல, இளையோர் சக்தியிலும் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு அசைக்க முடியாத சக்தியாக இந்தியா இருக்க போகிறது. என்றால் மூத்தவர்கள் எண்ணிக்கையும் உயர்ந்து கொண்டே வருகிறது. ஆனால் அதற்கு இணையாக இளையோர் எண்ணிக்கையும் தொடர்ந்து உயர்ந்து கொண்டு வருகிறது. எனவே அடுத்த 20 ஆண்டுகளுக்கு மூத்தோராகட்டும் அதே போன்று இளையோராகட்டும் இரண்டிலுமே இந்தியா தான் உலகிலே நம்பர் 1 இருக்க போகிறது. தற்போது புதிதாக அடுத்த வரைகளை செல்லலாம். தற்போது புதிதாக மக்கள் தொகை அடிப்படையிலே நாடாளுமன்ற தொகுதிகள் கொடுக்கப்படும் என கூறப்படுவதால் அதிக குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என சில மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் கூற ஆரம்பித்தார். பல மாநில முதலமைச்சர் என்றே கூறலாம். அவர்கள் அதிக குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள், அப்போதுதான் நமக்கு மக்கள் தொகை அடிப்படையிலே கூடுதல் தொகுதிகள் கிடைக்கும், அல்லது இருக்கின்ற தொகுதிகள் குறையாமல் இருக்கும் என்ற ஒரு கருத்தும் தற்போது பெரிதாக பேசப்படுகிறது. அது அரசியல் இருக்கிறதா என்பதெல்லாம் மற்றொரு பேச்சுக்கு விட்டு விடுவோம். ஆனால் தற்போது மக்கள் தொகை ஒரு பக்கம் இந்தியாவுக்கு பலம் என்றால் மறுபக்கத்திலே பல பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பல பிரச்சனைகள் என்பதுதான் யதார்த்தமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அதில் எது பலம் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதாவது லார்ஜர் ஒர்க் போர்ஸ் இருக்கும், பெரிய எண்ணிக்கையில் நபர்கள் இருப்பதால் பெரிய சந்தை நமக்கு கிடைக்கும். புதிய கண்டுபிடிப்புகள், புதிய யோசனைகள் என அதற்கான எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அதிக வரி வருவாய் கிடைக்கும். அதிக மக்கள் தொகை இருப்பதால் அதிக பேர், அதாவது ஒர்க்கும் வர்க்கம், வேலை செய்யும் வர்க்கம் மிக பெரிதாக இருக்கும். இது மிகப்பெரிய அளவில் இந்தியாவுக்கு பலமாக இருக்கும். ஆனால் பலவீனங்கள் என்று பார்த்தால் வேலை வாய்ப்பின்மை. அனைவருக்கும் வேலை கிடைக்குமா என்றால் நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு மிக குறைவு. தற்போதே நம்மால் அனைவருக்கும் வேலை கொடுக்க முடியவில்லை என்றால் இன்னும் மக்கள் தொகை உயர்ந்தால் எப்படி வேலை கொடுக்க முடியும் என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே போன்று வளங்களை பயன்படுத்துவதில்லை, இருக்கின்ற வளங்களை பயன்படுத்துவதிலே மிகப்பெரிய சிக்கல் இருக்கும். சுற்றுச்சூழல் பிரச்சனை, இந்த அதிக மக்கள் தொகை பயன்பாட்டால் வாகனங்கள் அதிகம் பயன்படுத்துவார்கள். இதனால் பல்வேறு வகையான சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று இட நெருக்கடியும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்தியா போன்ற அடர்த்தி மிகுந்த நாடுகளில் இந்த இட நெருக்கடி மக்கள் தொகை அதிகரிப்பால் மேலும் அதிகமாகும். எனவே இது போன்ற பல பிரச்சனைகளை நாம் எதிர்நோக்க வேண்டியிருக்கும். எனவே தற்போதைய நிலையில் நீங்கள் பார்த்துக்கிட்டால் பலமா பலவீனமா என்றால் அந்தந்த சூழலுக்கு ஏற்ப அது பலமா பலவீனமா என்பது முடிவு செய்யப்படுமே தவிர வெறும் மக்கள் தொகையை வைத்துக்கொண்டு பலமாக இருக்கும், இது பலவீனமாக இருக்கும் என்று ஒரு வாதத்தை வைப்பது என்பது ஏற்புடையதாக இருக்காது. பலமும் பலவீனமும் அந்தந்த சூழ்நிலையை பொறுத்துதான் இருக்கும் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது.